அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சுவாரஸ்யமான டாப்பிக்கை பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஆல்ரெடி ஒவ்வொரு ராசிக்கும் அந்த ராசி அந்த ஜாதகருக்கு கொடுக்கும் பலன்கள், அதாவது 3 பருவநிலைகளில் குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம், இந்த 3 நிலைகளில் அந்த ஜாதகருக்கு அந்தந்த ராசி என்ன பலன்கள் என்ன குணங்களை கொடுக்கும் என்பதை பற்றி நம்ம ஒரு சீரீஸ் மாதிரி பார்த்துட்ருக்கோம். ஸோ அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு துலாம் ராசி அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ துலாம் என்பது காலச்சக்கரத்தின் 7வது ராசி, அதாவது மேஷத்திலிருந்து எண்ணி வர 7வது வீடாக 7வது ராசியாக அது அமையும். இந்த துலாம் என்பது இணைவு ராசி என்று கூறலாம். அது இணைவுனாக்கா இந்த இடத்துல ஒரு ஆண் பெண் ஏதோ ஒரு காலகட்டத்தில் திருமண பந்தத்தில் நுழையிறாங்க இல்லையா, அந்த நிகழ்வு இந்த துலாம் ராசியை குறிக்கும். அந்த துலாம் ராசியை அல்லது 7வது வீட்டை நாம் களத்திர வீடு, அதாவது திருமண வீடு என்றே கூறும். ஸோ திருமணம் மட்டுமில்லாமல் இந்த துலாம் வீட்டிலிருந்து சமூகம், சொசைட்டி, அண்டை அயலார், நண்பர்கள், அதே மாதிரி ஒரு பாஸ் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப், கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப், நண்பர்கள், ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், நட்பு பொதுவாக இந்த எல்லாமே, அதாவது ஒரு ஜாதகன் யாரோடெல்லாம் வாழ்க்கையில் இன்டராக்ட் பண்ணுவாரோ ஸோ அவர்கள் எல்லோருமே இந்த 7ஆம் வீட்டிலிருந்து பலன்களை எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். 7ஆம் வீட்டை பொறுத்தே அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் அமையும். ஸோ பொதுவாக எந்த ராசிக்குமே துலாம் என்று இல்லாமல் எந்த ராசிக்குமே அந்த ராசியில் சந்திரன் வரும்போது அந்த ராசின்னு சொல்லிடுவோம். இப்போது துலாம் ராசினாக்கா துலாமில் சந்திரன் இருக்கும் காலத்தில் பிறக்கிறவருக்கு துலாம் ராசியாக அமையும். ஸோ இந்த சந்திரன் மட்டுமே முழு பலனையும் கொடுத்துருவாரா? இப்போது நான் சொல்கிற பலன்கள் எல்லாமே இந்த சந்திரனை வைத்து மட்டும்தானே சொல்கிறேன். ஸோ எல்லா பலன்களுமே நடந்துருமான்னு கேட்டாக்கா ஒரு 30% நீங்கள் எடுத்துக்கலாம். மிச்சத்தை மற்ற கிரகங்களும் அந்த ஜாதகத்தில் லக்ன அமைப்பும் சேர்ந்தே கொடுக்கும். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம முழு பலன்களை எடுக்க முடியும். அதனால் இதை பொது பலனாக எடுத்துக்கோங்க. ஸோ துலாம் ராசியின் குழந்தை பருவம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவாகவே மகிழ்ச்சியான குழந்தைகளாக வளருவாங்க, சியர்ஃபுல் சில்ட்ரன். அப்புறம் சோஷியபிள் அப்படின்றச்சு நல்லா பழகும் தன்மை இருக்கும், மற்றவர்களோட பழகிற தன்மை நன்றாகவே இருக்கும். அண்ட் மற்றவர்களுடன் இருக்கும் அந்த தருணங்களை அவங்க விரும்புவாங்க. ஏன்னா இது இணை வீடுன்றதுனால அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் அவங்களுக்கு எப்போவுமே பிடிக்கும். தே லவ் கம்பெனி ஆஃப் அதர்ஸ். ஸோ ஒரு கூட்டத்தோடு இருக்கிறது, ஒரு கூட்டத்தோடு வாழும் நிலைகளை அவர்கள் விரும்புவார்கள். தனிமையை அவ்வளோ விரும்ப மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த துலாம் வீடு அப்படிங்கிறது தராசு தான் அதோட சின்னம். ஸோ எமோஷ்னல் பேலன்ஸ் எப்பவுமே இருக்கும். இன்ஃபேக்ட் துலாம் என்பது ஜட ராசி, அதனால் துலாம் ராசியினருக்கு எமோஷன்ஸ் சற்று குறைவு தான். மற்ற ராசிகளை பார்க்கும்போது துலாம் ராசியினர் ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆக மாட்டாங்க. ஸோ அந்த துலாம் வீட்டில் நீதிமான் ஆன சனி பகவான் உச்சம் ஆவதால்
அதற்கேற்ப துலாம் ராசியினர் பொதுவாகவே அந்த எமோஷ்னல் பேலன்ஸ், அது நடு நிலைமை காப்பது, சமநிலை வகிப்பது அப்படின்ற அப்ரோச்சில் தான் வாழ்க்கையை நடத்துவாங்க. ஸோ அதே மாதிரி குழந்தை பருவத்திலேருந்து குழந்தைகள் பார்த்திங்கனாக்கா அந்த பேலன்ஸ் ஆஃப் மைண்ட், எமோஷ்னல் பேலன்ஸோடு தான் மற்ற குழந்தைகளோட விளையாடுறது, டீச்சர்ஸோட பழகிறது எல்லாமே ஒரு நடுநிலை வகிப்பது அப்படின்ற குணம் சின்ன வயசுலேருந்தே வந்துடும். துலாம் வீடு அப்படின்னு பார்த்திங்கனாக்கா அது சுக்கிரனோட வீடு, சுக்கிரன் அதிபதியாக வரும் வீடு. ஸோ அதனால் அந்த சுக்கிரனோட குவாலிட்டிஸும் சேர்ந்தே இந்த துலாம் ராசியினருக்கு இருக்கும். இந்த குழந்தைகள் பார்த்திங்கனாக்கா சாமிங் சில்ட்ரன், மற்றவர்களை கவரக்கூடிய ஒரு வசீகரமான ஒரு குழந்தைகளாக வளருவாங்க. ஸோ இதெல்லாம் அந்த குழந்தை பருவத்திலேருந்தே இதெல்லாம் அவங்களுக்கு அமையும். அது சுக்கிரனோட குவாலிட்டிஸும் சனி பகவானோட குவாலிட்டிஸும் ஒரு கலந்தா மாதிரியான ஒரு சில்ட்ரனாக இவங்க வளருவாங்க. அடுத்ததாக பார்க்கும்போது இது 15 வயது வரைக்கும் எடுத்துக்கலாம் அந்த குழந்தை பருவன்றதை. அப்புறம் 15லேருந்து ஒரு 35-40 வயசு, அதாவது ஒரு ஜாதகர் தன் ஸ்கூல் படிப்பை முடித்து மேல் படிப்பு மற்றும் திருமண பந்தத்தில் இணைஞ்சு ஒரு குடும்பம் உருவாக்குவாங்க இல்லையா, ஒரு வேலைக்கு போவாங்க அல்லது ஒரு தொழிலில் இறங்குவாங்க. ஸோ அந்த நிலை வரைக்கும், ஒரு செட்டில் ஆகிற வரைக்கும் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கனாக்கா துலாம் ராசியினரின் இளமை பருவமாக அதை எடுக்கலாம். இதில் முக்கியமாக அந்த துலாம் ராசியினர் இளமை பருவம் ரிலேஷன்ஷிப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது நண்பர்களாகட்டும், தன்னோட ஆசிரியர்களாகட்டும், அந்த மாதிரி சொன்ன மாதிரி இன்ட்ராக்ஷன்ஸ் யாரோடலாம் வருதோ அவங்களோடனான ரிலேஷன்ஷிப்பை இவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவர்களுடைய லக்னத்திலிருந்து 5ஆம் வீட்டை பொறுத்து அவங்களுக்கு காதலும் அமையும், அது வேறு விஷயம். அப்புறம் கலை ஆர்வம் இருக்கும். சுக்கிரன் வீடு, கலை ஆர்வம் நன்றாக இருக்கும். கலை நயம் மிக்க ஒரு குணம் இருக்கும். கவர்ச்சியை விரும்புவார்கள். கவர்ச்சியை விரும்புதல், மற்றவர்களை கவருதல், இந்த ரெண்டுமே இந்த இளமை பருவத்தில் துலாம் ராசியினருக்கு இருக்கும். அப்புறம் அழகுணர்ச்சி, ஃபேஷன், அதெல்லாம் இயற்கையாகவே துலாம் ராசியினருக்கு வரும். ஸோ அந்த ட்ரெண்டுன்னு வாங்க இல்லையா, அவர்கள் வாழும் காலத்திற்கு ஏற்ற ட்ரெண்டில் வாழறது. அப்போ ட்ரெண்டில் என்ன இருக்கோ அந்த காலகட்டத்தில் அதை ஏற்று அதை சார்ந்து வாழ்வது, அந்த மாதிரி தற்காலத்துக்கு ஏற்ப நடப்பதுன்ற மாதிரி அந்த குணங்கள்லாம் துலாம் ராசியினருக்கு இருக்கும். அப்புறமா பார்த்திங்கனாக்கா சில சமயங்களில் ஒரு முடிவெடுக்கும் தன்மையில் கொஞ்சம் திணறல் இருக்கும். இன்டெசிசிவ்னஸ் அப்படின்னு சொல்கிறது. அது ஏன்னு பார்த்திங்கனாக்கா யாருக்கெல்லாம் அப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, துலாம் ராசியில் சந்திரன் அங்கேருந்து அடுத்தபடியாக அவர் நகர்றது விருச்சிக ராசிக்கு. ஸோ விருச்சிக ராசி என்பது சந்திரனுக்கு நீசமாகிற வீடு இல்லையா. ஸோ பொதுவாகவே அந்த சந்திர பலம் அப்படிங்கிறது சற்று குறைவான ராசி தான். இருந்தாலும் சூரியனின் அமைவை பொறுத்து அந்த சந்திரனோட திதியும் மாறிண்டே வரும். இப்போ உதாரணமாக பார்த்திங்கனாக்கா துலாம் ராசி ஜாதகர் பிறந்த அன்னைக்கு பௌர்ணமின்னு வச்சுக்கோங்க. அதாவது சித்திரை மாதத்தில் ஒரு ஜாதகர் பிறக்கிறாரு துலாம் ராசியில் அப்படின்னாக்கா சூரியன் மேஷத்தில் உச்சமாக இருப்பார், இங்கே பௌர்ணமி சந்திரனாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு அந்த எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி, மென்டல் பேலன்ஸ்லாம் நல்லாவே இருக்கும், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அப்போ அந்த முடிவெடுக்கும் தன்மையில் நல்லாயிருக்கும். ஒருவேளை சூரியனும் சேர்ந்து துலாத்திலேயே இருக்கார் அப்படின்னாக்கா
அது அமாவாசைக்கு நெருங்கின நாட்கள் அப்படின்றதுனால அந்த மென்டல் இன்ஸ்டெபிலிட்டி, ஒரு டெசிஷன் முடிவெடுக்கிற திறமை குறைவு, திணறுதல் அப்படின்றதுலாம் அவங்களுக்கு இயற்கையாக ஏற்படும். ஸோ இந்த மாதிரி ஜாதகர்கள் பார்த்திங்கனாக்கா இந்த சந்திரனுக்கான வழிபாடுகள் அதெல்லாம் எடுத்துக்கணும். ஸோ அப்போ அவங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த்து இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் பார்த்திங்கனாக்கா மேரேஜில் சக்ஸஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப் மோஸ்ட் ஆஃப் த துலாம் ராசிக்கு பார்த்திங்கனாக்கா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவங்களோட வாழ்க்கையே ஆரம்பிக்கும். 7ஆம் வீடு திருமண வீடுல தான் அவங்க ராசி விழறதுனால அதுலேருந்து தான் வாழ்க்கையே ஆரம்பிக்கும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் செவ்வாயின் சுக்கிரனின் நிலைமையை பொறுத்து எல்லாத்துக்குமே ஒரு கண்டிஷன்ஸ் அப்ளை. ஏன்னா சந்திரனை வச்சு மட்டும் பேசிகிட்டு இருக்கோம். செவ்வாய் சுக்கிரனின் அமைவை பொறுத்து மோஸ்ட் ஆஃப் த துலாம் ராசினருக்கு இந்த மேரேஜ் லைஃப்ன்றது சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிரும். ஸோ அது ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி இளமை பருவத்தில் டில் மேரேஜ் அண்ட் ஃபார்மிங் எ ஃபேமிலி, ஒரு குடும்பம் அமைத்தல் வரைக்கும் வாழ்க்கை இந்த மாதிரியாக போகும். அந்த இதில் இப்போ குழந்தை பருவம் முடிஞ்சு இந்த இளமை பருவத்துக்கு வரும்போது என்ன மாதிரியான எஜுகேஷன் லைன் எடுக்கலாம் அப்படின்றது பார்த்திங்கனாக்கா ஆல்ரெடி பார்த்தோம். இது தராசு வீடு, ஒரு பேலன்ஸ்டு மைண்டு, அந்த மென்டல் எமோஷன்ஸ்லாம் சரியாக இருக்குது அப்படின்றதுனால இந்த சட்ட சம்பந்தப்பட்ட லா, அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறம் இந்த மாதிரி துறைகள், மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி துறைகள் எல்லாமே எடுக்கலாம். இந்த துலாம் ராசியில் 3 நட்சத்திரங்கள் வரும். சித்திரை, சுவாதியும் விசாகம், இந்த 3 நட்சத்திரம் வரும். அதாவது செவ்வாய் நட்சத்திரம், ராகு நட்சத்திரம் மற்றும் குரு நட்சத்திரம், இந்த 3மே இந்த துலாம் ராசியில் இருக்கிறதுனால அந்த கிரகங்கள் அமைவை பொறுத்து எல்லாத்துக்குமே கண்டிஷன்ஸ்னு நான் சொல்லிட்டேன். அந்த கிரகங்களின் அமைவை பொறுத்து இவங்க செவ்வாய் இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, மெடிக்கல் ஃபீல்டு, அதேமாதிரி ராகு சாஃப்ட்வேர், அந்த மாதிரி தொழில்கள் படிக்கலாம். குருனா மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் சட்டம், லா, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பிஸ்னஸ் லா, அந்த மாதிரிலாம் எல்லாமே படிக்கலாம். அண்ட் பொதுவாக துலாம் ராசியினர் மற்றும் துலா லக்னத்தினர், லக்னமும் இங்கே எடுக்கலாம். ஸோ அவங்க கொஞ்சம் பிஸ்னஸ் மைண்டட் பீப்புள். ஏன்னா அது ஒரு கமர்ஷியல் வீடு. ஸோ அதனால் பிஸ்னஸ்லேயும் சக்ஸஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் துலாமில் இருக்காங்க. ஸோ இது சம்பந்தமான படிப்புகள் துலாம் ராசினர் எடுத்து படிக்கலாம். ஸோ அதில் நல்லா ஷைன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். இப்போது முதுமை பருவத்தில் பார்த்திங்கனாக்கா அந்த மனம் முதிர்ச்சி எல்லாமே வந்துடும் முதுமையில். ஆஃப்டர் 40 இயர்ஸ் பார்த்திங்கனாக்கா ஒரு டிப்ளமேட்டிக் பர்சன்ஸாக இருப்பாங்க. ஒரு ராஜதந்திரம் மிக்கவர்களாக ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாங்கனாக்கா ஸ்திரமாக எடுக்கிறது. இன்னும் சனி உச்சமாகிற வீடு. ஸோ அதனால் அந்த மாதிரி நல்ல ஒரு கேப்பபிள் பீப்புளாக அந்த மாதிரி வளருவாங்க. அதே மாதிரி சட்டம், அந்த மாதிரி துறைகள், ஆர்ட்ஸும் கலைகளும் வரும். ஏன்னா சுக்கிரனோட வீடு. ஸோ அந்த மாதிரி துறைகளில் அதிலலாம் நல்ல ஒரு சக்ஸஸ் பண்ணுற பீப்புளாக இருப்பாங்க. அப்புறம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் அந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அதெல்லாம் நல்லா வரும். ஏன்னா இது இணைவு வீடுன்னு ஆல்ரெடி பார்த்தோம் துலாம். ஸோ துலாம் ராசினருக்கு இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ஸு, அக்ரிமெண்ட்ஸு, கான்ட்ராக்ட்ஸ்லலாம் நல்ல ஒரு சக்ஸஸ் கிடைக்கிறது. அதெல்லாம் இந்த முதுமை பருவத்தில் அவங்க தொழில் ரீதியாக நல்லா சாதிக்கலாம். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ்லேயும் சக்ஸஸ்னு ஆல்ரெடி பார்த்தோம். ஒரு சமூக நிலையில் பார்த்திங்கனாக்கா ஒரு வெல் பேலன்ஸ்டு சோஷியல் லைஃப், எல்லாரையும் ஒரு அரவணைத்து
யாரையும் எதிர்த்துக்காமல் பகைத்து கொள்ளாமல் ஒரு வாழ்க்கை மோஸ்ட் ஆஃப் த துலாம் ராசினருக்கு அமைஞ்சிரும். அண்ட் பொதுவாகவே இந்த துலாம் ராசியினர் ஒரு கவர்ச்சிகரமான, பார்க்கறதுக்கு ஒரு அட்ராக்டிவ் பீப்புளாக தான் இருப்பாங்க. சுக்கிரன் வீடு வாழ்க்கை முழுவதுமே அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த பலன்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களோட ஜாதகத்தில் லக்னமும் மற்ற கிரகங்களின் நிலைகளும் சேர்ந்தே இந்த பலன்களை கொடுக்கும் தகுதியை பெற்றுள்ளன. அதனால் சந்திரனை மட்டுமே இந்த வச்சு சொல்கிறதுனால ஒரு 30% வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். மற்றபடி உங்களுடைய சொந்த ஜாதகம், சுய ஜாதகத்தை உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர்கிட்ட காமிச்சு உங்களுக்கான பலன்களை நீங்கள் மேலும் தெரிந்து கொள்ளலாம். இந்த வாய்ப்புக்கு நன்றி சன் ஆஸ்ட்ரோ டிவிக்கு. மீண்டும் இன்னொரு காணொளியில் பார்ப்போம்.